கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு தாயுடைய உள்ளம் படைத்தவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், நம்மை அரவணைக்கிறவர், நம்மை பாதுகாக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறவர். பயப்படாதீங்க. சில வேளையில் நீங்கள் நினைக்கிறது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களை குறித்து தேவன் நினச்சிருக்கிறது பெரிதாக இருக்கும். அதனால் உங்கள் நினைவுகளெல்லாம் விட்டுட்டு, ஏசப்பா என்னை குறித்து என்ன நினச்சிருக்கீங்களோ அதை நடத்துங்கப்பா, அதை செய்யுங்க அப்படின்னு ஏசப்பட்ட உங்களை அர்ப்பணிங்க. பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய அதிசயங்களை பார்ப்பீங்க. சரியா? இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 31:12 வசனம். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். இந்த உலகத்தை விட்டு கடந்து போனவர்களை குறித்து கொஞ்சம் காலங்கள் நாம் ஞாபகத்தில் வைத்திருப்போம். அப்புறம் நம்முடைய இருதயத்தில் அந்த நினைவை ஆண்டவர் மறக்க பண்ணுவார். இந்த உலகத்தில் எவ்வளோ பிரபலமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்காங்க. எத்தனை பேர் மறக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேரை மற்றவங்க நினைக்காமல் இருக்கிறாங்க. அப்படின்னா செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன்னு என்ன அர்த்தம்? நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம். மரித்தவர்களை மறக்கிற மாதிரி நம்மை மறந்துடுறாங்க. நம்மை பற்றி நினைக்கல, ஏன்னா நம்ம மற்றவங்க நினைக்கிற இடத்துல இல்லை. மரித்தவர்கள் இந்த பூமியில் வந்து யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அதே போல் நம்ம மரிக்காமல் உயிரோடு இருந்தாலும் நம்ம யாருக்கும் பிரயோஜனமற்றவர்கள் அந்த நிலைக்குள்ளே இருக்கலாம். அதான் மறக்கப்படுகிற அனுபவம். ஆனால் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? உங்களை எல்லாரும் நினைக்கத்தக்கதாய் மாற்றுவார். உங்களை எல்லாருமே நினைத்து இவர்கள் வழியாக நமக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் என்ற இடத்துக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வர முடியும். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற அனுபவத்தை ஆண்டவர் செய்வார். நம்ம பரிசுத்த வேதாகமத்திலே கூட பார்க்கும்போது எத்தனையோ உதவாதவர்களை மற்றவர்களுக்கு உதவத்தக்கதாக தேவன் அவர்களை நல்லவர்களாய் மாற்றியிருக்கிறார், வல்லவர்களாய் மாற்றியிருக்கிறார், மேன்மையாக மாற்றியிருக்கிறார். தாவீதை பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டிருக்கும்போது ஆடுகளுக்கு தான் அவர் பிரயோஜனமாக இருந்தார். ஆனால் அரசனாக மாற்றி தேசத்து குடிகளுக்கு ஆசீர்வாதமாக வச்சுட்டார். அதான் ஆண்டவர். பார்த்தீங்களா? யோசேப்பு வீட்டில் இருந்திருப்பான்னா அவன் அந்த குடும்பத்தோடுக்கு தான் ஆசீர்வாதமாக இருந்திருப்பான். ஆனால் ஆண்டு எகிப்து கொண்டு போய் ஒரு முழு தேசத்துக்கு ஆசீர்வாதம் இருப்பதற்கு கர்த்தர் வைத்தார். உங்கள் வாழ்க்கை அப்படி மாற்றுவார். எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையில் இருப்பதை போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கை எல்லாராலும் நினைக்கப்படத்தக்கதாய் மாறும். விசுவாசிங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பேசின ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி. மரித்தவர்களைப் போல, மறந்து போன அனுபவத்துக்குள் இருப்பதைப் போல இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை மற்றவர்கள் மறந்து போயிருப்பாங்கன்னா இவங்களை நினைக்கத்தக்க இவங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுங்க. உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும், உம்முடைய அற்புதம் நடக்கட்டும். இவங்களை ஆசீர்வதிச்சிருங்க. எல்லா சூழ்நிலையும் மேன்மையாக மாறட்டும். ஆவிக்குரிய வாழ்வை உயர்த்துங்க. உலக நன்மையினால் அலங்கரிங்க. அதிசயங்களை காணப்படுங்க. என்னுடைய பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் உடைய ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர், இந்த கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.